சேர்ந்துடுறா வைப்புல. ஓ இன்னைக்காவது ஒழுங்கா போய் வேலைக்கு போய் காசு எடுத்துட்டு வா சொல்லிட்டேன். சரிம்மா போயிட்டு வரேம்மா. அப்படியே இன்னைக்காச்சும் நல்ல புத்தி வந்து. நண்பா வாவ் நான் ஜெயிச்சிட்டேன்டா. ஆசை வச்சு ஒரு பிடி பிடிக்கணும். அப்பா சுயான சாப்பாடு சாட்டாச்சு. ஒரு தூக்கத்தை போடுவோம். ஐயோ டைம் ஆயிடுச்சே, கையில் வந்து காசு கிடையாது. ஆன்லைன் கேம் விளையாடுவோம். ஓகே அவ்வளோதான் டைம் ஆயிடுச்சு. ஆஃபீஸ் முடிஞ்சு போகிற மாதிரி வீட்டுக்கு போயிடணும். உள்ளவா செம்ம கோவத்தில் இருக்கேன். உள்ள வந்து கதவு சத்தே அண்டா தடியா வேலைக்கு போய் 4 காசு சம்பாதிச்சு குடும்பத்தை பார்க்காத சீட்டு விளையாட்டு செஸ் விளையாட்டு ஆட்ட போட்டு வரியா? வாயால் சொன்னா கேட்க மாட்டா. எனக்கு ஆச்சு மண்ணெல்லாம் உடைய மாட்டா. இனிமே ஒழுங்கா வேலை பண்ணல கையை கால வச்சிருவேன். ஆமாம் மேடம் இன்னைக்கு ஒரே போடு. ஆமாம் கறி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. இது நீ வேட்டை முடிஞ்சது வீட்டுக்கு கிளம்புவனேதான். இந்த பூனை நீ நமக்காக பண்ணியிருந்தா நீ நமக்கு நல்ல வேட்டடா வச்சு. எல்மே காப்பாத்துங்க காப்பாத்துங்க யாராச்சும் காப்பாத்துங்க. டேய் எவன்டா ஆரஞ்சு கட்டி ஏரியாக்குள்ள நான் தம்ம பண்றது? எவனா இருந்தாலும் கூட பண்ணுறேன் நீ. இவனா யோகையில பண்ணா அப்ப சொல்லி மிஷா வாடா ஓடிடலாம். இல்ல சாரிடலாம் மனுஷன் இருந்தா தள்ள வாடா ஓடிடலாம். நீ எப்படிமா நிக்கிட்ட மாட்டேன? அம்மா வீட்டுக்கு போலாம் நம்ம. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. தூக்கிட்டு பாருங்களா. இதான் நம்ம வீடு. வா உனக்கு இன்னைக்கு நல்லவதாவே சமைச்சு போடுறேன். இல்லை சாப்பிட்றேன். வா வீட்டுக்கு போகலாம். கவலைப்படாத மருந்து போட்டு கட்ட போட்டுருக்கேன். சரி அப்புறம் தூங்கி ரெஸ்ட் என்னமா அப்பா எப்படியும் வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க. அவர் கோழி பிடிச்சினாடா அப்படின்னு தோ பிடிச்சின்னு உடனே வந்துடுறா. அம்மா மண்டியா நீ ரொம்ப அழுக்கா இருக்கேன். அவனு ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணிடுறேன். கிளீன் பண்ணிட்டு கட் பண்ணுவாடா. எவ்வளோ ஹார்டா இருக்கு. ஓகே கட் பண்ணுவோம். இஞ்சி கட் பண்ணி போட்டுருக்கோம். அதில் அவ்வளோதான் அதை வச்சிரும். டே ஆம்ஜி எடுக்காது தரடா. எப்படி மண்டியா நல்ல வேட்டா கோழி ஆறுது. இது கொஞ்சம் கிளீன் பண்ணி கட் பண்ணிட்டு வந்துடுறியாடா. சரி கூடுறா கேட்டு மண்டியா. அப்பா நீ குழி ரொம்ப அழுக்கா இருக்க. நாட்டு மணி இருக்கான ஃப்ரெண்டை உட்கார வச்சு நான் சோறு போடுறான். ஒரு வர ஃப்ரெண்டை கறி வெட்டி கொடு அதை வெட்டி விடுறான். டார்ச்சர் பண்ணுறான். ஒரு வழியாக கட் பண்ணி முடிஞ்சாச்சு. சாம கறியை போட்டு போய் வைப்போம். வேக வச்சுட்டு மசாலாலாம் கொஞ்சம் சேர்த்துடுவோம். அப்போ தான் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். கறி ரெடி வந்துடுச்சு. இப்போ சிக்கனை வேக வச்சுப்போம். நல்லா வேக வைக்கணும். நாட்டுக்கோழி வேக லேட் ஆகும். கறி வந்துச்சு. ஆமாம் கறி அதில் போட்டு மசாலா ஃபைனலாக மசாலா ஊற்றிட்டு ரெடி பண்ணிட்டோம். அவ்வளோதான் கறி ரெடி. அப்பா வயிறு வேற பசிக்குதே. அம்மாடி வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். இந்தாங்க அரைஞ்சு கேட்டேன். செம்ம டேஸ்டா. கை பக்கம் யாருக்கும் வராது. நான் கேட்ட மாட்டேயா. பரவாயில்ல சோறு போட்டு என்னென்ன வேலை வாங்குறான் பத்தி என்ன கேட்ட மாட்டேன். அவன் மட்டும் நல்லா தூங்கினே இருக்கிறான். நம்மளை மட்டும் பாத்திரத்தை விட்டானே. இருவான்னு பாத்திர கேட்ட மாட்டியா. 1000 ரூபாய்க்கு பற்றி எவ்வளோ சூப்பராக இதா கழுவுக்கா எண்ணெயை தூக்கிட்டு போகிறேன். என்ன ஊரே டான்ஸ் எடுத்துட்டு போய் எழுதி இந்த முட்டையெல்லாம் தூக்கி தின்னு வை போடுறான் படுறாங்கண்ணா. தடியாத்தான் காப்பாத்துங்க. கேட் மணி என்னாச்சுன்னு பையனை கூட வச்சு பார்க்கலாம். ஸ்ட்ரெச்சரில் வச்சுட்டு வராங்க. மண்டே யானை எப்படி வச்சு போட்டது சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்கு போனோண்ணா. புள்ளி என்ன கழுகு அரைஞ்சு கேட்டேன். நாளைக்கு கீழே பிடிச்சேன் அப்படின்னு. டாய் கழுகு நீ ஒரே பாம்புல காலி பண்ணிட்டு வர நண்பனே அடிக்கிற நீ. என்னடா அது புதுசா இருக்கு. பாம்பு போட நம்ம சொல்லி மிச்சிட்டானுங்க. அழுது உனக்கு எவ்வளோ அது பண்ணா ஆரஞ்சுக்கிட்டே அடிப்பாய். பத்தியா உரிச்சு உப்பு தட்டி ஃப்ரை பண்ண அப்புறமேட்ட கறியே தந்துடா. சாப்பிட்ற அளவுல நான் இருக்கேன். டே ஆரஞ்சு கிட்ட உன்னை அடிச்சதுல அந்த கழுகை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு வந்துட்டா. என்ன சொல்ற குடுறாத என்ன கடிச்ச அந்த கழுகை நீ நான் கடிச்சு தின்ற மாட்டான். எப்படிலாம் டார்ச்சர் பண்ண. மோட்டுக்கு எனக்கு ரிசல்ட் வந்து திரும்பி கொடுப்போம். எங்க இருக்கான்னு தெரியலையே. இந்த இடத்துல மோட்டு நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணியிருக்காடா. ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். தாத்தா கிட்ட போய் உடனே சொல்லணும். சரி தாத்தா நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டேன். நான் பட்ட காசுலாம் வேணும் போலடா. இதே உங்க அப்பா கிட்ட குத்துட்டு மேலே பிடித்தி காசு எதனா கேட்டோடா. போயிட்டு சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவார்ல. சொல்லுவோம். உன் பையன் ஏதோ பஸ்மா இருக்க தருவானா. காலேஜ் அனுப்புறதுலாம் எங்கிட்டலாம் காசு கிடையாதுங்க. அம்மா எப்படி சொல்லிட்டா. எங்க அம்மா இல்லை இப்பெல்லாம் சொல்லுவாங்களா. இப்போ நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிடுறேன். ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. அப்பா என்ன சொன்னான்னு தெரியலையே. பிள்ளைய வர மாதிரி நல்லா படிக்க வைக்கணும். தாத்தா சித்தி காசுலாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க தாத்தா. ஊர் மக்கள் கிட்ட நான் வேண்டி கேட்டது என்னன்னா ஒரு ஏழை மாணவன் படிக்குது. உங்களால முடிஞ்சது ஒரு 50 ரூபா கொடுங்க போதும். ஓகே வாங்கலாம். நம்ம கையில கிடைச்சது போடுவோம். அந்த பையன் நல்லா படிக்கிட்டு இருந்தா. எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுறா. நான் போயிட்டு வர எல்லாரும் ஆசையாக பண்ணுங்க. என்னைக்குமே இந்த உதவியை மறக்கவே மாட்டேன். ரொம்ப நன்றிங்க. நான் போய் நல்லா படிச்சுட்டு வரேன்.